நிராகரிக்கப்படுகின்ற அன்பு, அதுதான் நான் சொல்லுவேன். அதாவது நிராகரிக்கப்படுறது அப்படின்னாக்கா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஒரு சிலரை வந்து பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா, ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க நல்லா தான் உங்கள்கிட்ட வந்து அன்பாக பாசமாக இருப்பாங்க. ஆனால் வந்து காலப்போக்கில் அவங்களுடைய ஈர்ப்பு வந்து வேறு இடத்துக்கு போயிடும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஈர்ப்பு வேறு இடத்துக்கு போகும்போது, யாரோ ஒரு பர்சன் அங்கே போகும்போது, இங்கே முதல்ல இருக்கிறவங்கள்ட்ட வந்து அந்த ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது குறையும் போது வந்து பார்த்திங்கனாக்கா, சண்டை சச்சரவுகள் உண்டாகும்போது அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போவாங்க. சரி, ஓகே, நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து ஆப்போசிட் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல நமக்கு அன்பு இல்லை, ஒரு இடத்துல நம்மளை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப போகிறத விட நம்ம அந்த இடத்த விட்டு விலகி வர்றது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா திரும்ப திரும்ப நம்ம தான் ஏமாந்து போவோம். அவங்க வந்து ஏமாத்துகிற வேலையை வந்து நிறுத்த மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த உண்மையான அன்புங்கிறது வந்து ஒரு காலத்துலேயுமே கிடைக்காது. அவங்க ஏன்னா வந்து புதுசாக வேறு ஒருத்தரை தேடி வேறு ஒரு புது உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய அன்பு வந்து சரிவர அது வந்து கடைசி வரைக்கும் கிடைக்காது. அப்படி தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன்.